எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பென்னி அலெக்சாண்டர். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, கேள்விகளோட வல்லமை. பாருங்களேன், நம்ம விசுவாச பயணத்துல பதில்களை தேடிக்கிட்டே இருக்கிறத விட, சில சரியான கேள்விகளை கேட்கறது தான் நம்மள உண்மையிலே மாத்தும். அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஆமாங்க. இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்கறோம்னா அது சந்தேகத்தோட அடையாளம்னு நினைக்க வேண்டியதில்ல. உண்மையில அதுதான் ஒரு புது கண்டுபிடிப்புக்கான ஒரு இன்ஜின் மாதிரி. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மள வெறும் தகவல்களை வாங்கி மனப்பாடம் பண்ற மெஷின்களா உருவாக்கல. இல்லையா? உன்னைய ஆர்வத்தோட தேடுறவங்களா தான் படைச்சிருக்கார். நாம எப்போ சிந்திக்கிறோமோ அப்போதான் தேவனோட சாயல்ல படைக்கப்பட்ட நம்மளோட நோக்கத்தையே நாம நிறைவேற்றோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். சிந்திப்பதே ஒரு வகை ஆராதனை. ஆமா, தேவன் நமக்கு கொடுத்த இந்த மனச, இந்த மூளைய பயன்படுத்துறது எப்படி ஒரு ஆராதனையா மாறும்னு பார்க்கலாம் வாங்க. மத்தேயு 22:37ல இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அப்புறம் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல அந்த முழு மனதோடும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நமக்கு என்ன சொல்லுது? விசுவாசமும் பகுத்தறிவும் எதிரிங்க கிடையாது, இல்லவே இல்ல. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தேவனுடைய மகிமையை கண்டுபிடிக்கிற பார்ட்னர்ஸ் மாதிரி. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? ஒரு சிந்திக்கும் கிறிஸ்தவன் தான் ஒரு வளரும் கிறிஸ்தவன். நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அந்த அறிவுபூர்வமான ஆர்வமோ கேள்வி கேட்கிற பழக்கமோ ரொம்ப ரொம்ப அவசியம். யோசிச்சு பாருங்களேன், சிந்திக்க மாட்டேன்னு சொல்றது தேவனே நமக்கு கொடுத்த ஒரு சூப்பரான கருவியை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு சமம். சரி, இப்ப பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். ஏதன் தோட்டத்துக்கு போவோம். மனிதனோட வீழ்ச்சியை நாம எப்படி பார்க்கறோம்? ஒரு பழத்தை சாப்பிட்டான், அதனால விழுந்துட்டான், அப்படிதானே? ஆனா அதை விட ஆழமா பார்த்தா அது ஒரு செயல் மட்டும் இல்ல, சில முக்கியமான கேள்விகளை கேட்கத் தவறின ஒரு பெரிய தோல்வி அது. இங்க பாருங்க, இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். அந்த சர்ப்பம் ஏவாள் கிட்ட பேசும்போது ஆதாம் பக்கத்துல தான் இருந்தான். ஆனா மௌனமா இருந்தான். அந்த வஞ்சகத்தோட மூலத்தையே அவன் கேள்வி கேட்கல. சும்மா யோசிச்சு பாருங்க. அவன் மட்டும், நீ யாரு, ஏன் இதெல்லாம் கேட்கற, தேவன் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்னு இந்த மூணே கேள்வியை கேட்டிருந்தா மனித சரித்திரமே வேற மாதிரி இருந்திருக்குமே. ஆதாமோட மௌனம் அந்த சர்ப்பத்துக்கிட்ட மட்டும் இல்லங்க, தேவனிடமும் இருந்துச்சு. அதுதான் அவனோட 2வது தோல்வி. தேவன் அந்த மரத்தை பத்தி கட்டளை கொடுக்கும்போது அவன் ஒரு தாழ்மையான மனசோட, கர்த்தாவே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்படி கேட்டிருந்தா தேவனே நம்பிக்கையோட அழகையும் சுயநலத்தோட ஆபத்தையும் விளக்கியிருப்பார். ஆனா ஆதாமோட மௌனம் அவனை தனியாக்கிடுச்சு. ஆனா பாருங்க, ஒரு தாழ்மையான ஏன் அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய வெளிப்பாட்டுக்கு வழிவகுக்கும். சோ ஆதாமோட மௌனத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பிராக்டிக்கலான பாடம் இதுதான். யாராவது ஒரு புதிய உண்மையை சொன்னா அதை அப்படியே ஏத்துக்காதீங்க. முதல்ல பேசுறவரோட அதிகாரம் என்ன, அவரோட நோக்கம் என்னன்னு கேள்வி கேளுங்க. அதை ஆராய்ந்து பார்க்காம எதையும் ஏத்துக்கவே கூடாது. ஆதாம் தவற விட்ட இடத்துல அதுக்கு ஒரு தீர்வா கடைசி ஆதாம்னு சொல்லப்படுற இயேசு வந்தார். அவர் கேள்விகள் கேட்கறதுல ஒரு மாஸ்டர். அவர் எப்படி கேள்விகளை மட்டுமே வச்சு சத்தியத்தை வெளிப்படுத்தினார்னு இப்போ நாம பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளோ தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் சர்ப்பத்தோட தந்திரம், அதோட நோக்கம் என்ன? குழப்பம். அது எப்படி கேக்குது? தேவன் உண்மையாவா அப்படி சொன்னாரா? சரித்திரத்தோட முதல் கேள்வியே ஒரு பொறிதான். அடுத்த பக்கம் இயேசுவோட முறை, அவரோட நோக்கம் என்ன? வெளிப்பாடு. அவர் என்ன கேட்கிறார்? நான் யாருன்னு நீங்க சொல்றீங்க. பாத்தீங்களா வித்தியாசத்தை? எதிரி சந்தேகத்தை விதைக்க கேள்வி கேட்கறான், ஆனா இயேசுவோ சத்தியத்தை வெளிப்படுத்த கேள்வி கேட்கிறார். அப்போ இயேசுவ பின்பற்றதுனா என்ன? அது இயேசுவ போல கேள்வி கேட்க கத்துக்கிறது தான். இது ஒரு அருமையான புரிதல் இல்லையா? இயேசு வெறும் பதில்களை அள்ளி வீசல. அவர் கேள்விகளை கேட்டு கூட இருந்தவங்கள ஆழமா யோசிக்க வச்சார். அவர் பதில்களை கொடுக்கறவரா இல்ல, சிந்திப்பவர்களை உருவாக்குறவரா இருந்தார். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். இந்த வேத உண்மைகள் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம எப்படி இன்னும் சிறந்த கேள்விகளை கேட்கலாம்? சில பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸை பார்க்கலாம். மத்தேயு 7:7ல இயேசு 3 விஷயம் சொல்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இது ஒரு தொடர் முயற்சி. முதல்ல கேளுங்கள், எனக்கு ஞானம் வேணும்னு நம்ம தேவையை வெளிப்படுத்துறது. 2வது தேடுங்கள், இதுதான் நம்ம மனசை பயன்படுத்துற இடம். வேதத்தை எடுத்து ஆராய்வது, படிப்பது, சிந்திப்பது. 3வது தட்டுங்கள், ஒரு புரிதல் கிடைக்கிற வரைக்கும் விடாப்பிடியா இருக்கிறது. இதுல அந்த தேடுதல்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம சிந்தனை திறனை பயன்படுத்துறது தான். இங்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. பாருங்க, ஒரு தவறான கேள்வி எப்படி இருக்கும்? நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்துகிட்டே உலகத்துக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கலாம்? இந்த கேள்வி கேட்டும்போதே அது ஒரு சமரசத்துக்கு தான் வழிவகுக்கும். ஆனா ஒரு சிறந்த கேள்வி எப்படி இருக்கும்? நான் எடுக்க போற இந்த முடிவுல கிறிஸ்துவின் குணத்தை எப்படி இன்னும் நல்லா வெளிப்படுத்த முடியும்? இந்த கேள்வி பரிசுத்தத்துக்கு வழிவகுக்கும்.
பாத்தீங்களா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட தரமே நம்ம கேட்கிற கேள்விகளோட தரத்துல தான் இருக்கு. அப்போஸ்தலர் புத்தகத்துல வர்ற பெரோயா பட்டணத்தார் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அவங்க அப்போஸ்தலன் பவுல் சொன்னதை கூட அப்படியே ஏத்துக்கல. அவர் சொன்னது சரியான்னு தினமும் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாங்க. இதனால வேதம் அவங்கள பாராட்டுது. இதுதான் நமக்கு வேண்ட பெரோயா வடிகட்டி. சிந்திக்கிற ஒரு மாணவன், பாதுகாக்கப்பட்ட ஒரு மாணவன். இனிமே எந்த போதனையை கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, இது வேதத்துல எங்க இருக்கு? சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போற நேரம் வந்தாச்சு. நாம ஏன் இவ்ளோ சிந்திக்கணும், ஏன் கேள்விகள் கேட்கணும், இது எல்லாத்தோட அல்டிமேட் கோல் என்ன? அதுதான் இந்த பகுதி, கடன் வாங்கின விசுவாசத்துல இருந்து சொந்த விசுவாசத்துக்கு மாறுறது. இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது. கேள்விக்குட்படுத்தப்படாத ஒரு விசுவாசம் ஒருபோதும் முழுசா சொந்தமாக்கிக் கொள்ள முடியாத ஒரு விசுவாசம். நம்மள நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா இல்லனா நம்ம சபை சொல்லி கொடுத்ததை வச்சு ஒரு கடன் வாங்கின விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நாம எப்போ சிந்திக்க ஆரம்பிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் அந்த உண்மை நம்ம தலைக்குள்ள இருந்து நம்ம இருதயத்துக்குள்ள இறங்கும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். கேள்விகள் எனக்கு மத்தவங்க சொன்னத இது எனக்கு தெரியும்னு மாத்துது. இதுதான் அந்த பெரிய மாற்றம். மத்தவங்க சொன்னதுங்கிறது வேற, எனக்கே சொந்தமான ஆழமான நம்பிக்கைங்கிறது வேற. வெறும் காதால கேட்ட விசுவாசத்துல இருந்து சொந்த அனுபவ விசுவாசத்துக்குள்ள நம்ம வரோம். ஆனா ஒரு விஷயத்தை நாம மறக்கவே கூடாது. நம்மளோட இறுதி நோக்கம் விவாதங்கள்ல ஜெயிக்கிறது இல்ல, இல்லனா எனக்கெல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறது இல்ல. நம்ம கேட்கிற ஒவ்வொரு சரியான கேள்வியும் நம்மள படைச்ச இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துக்கு இன்னும் நெருக்கமா கொண்டு போகணும். அதுதான் உண்மையான நோக்கம். இந்த அற்புதமான வேத வசனத்தோட நான் முடிக்கிறேன். எரேமியா 3:3 தேவன் என்ன சொல்றார்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, இது தேவனே நமக்கு கொடுக்கிற ஒரு நேரடியான அழைப்பு. உங்க கேள்விகளோட அவர்கிட்ட போங்க, சிந்திக்கிறதுக்கு பயப்படாதீங்க. உங்க சொந்த தேடுதல் பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. இந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் பென்னி அலெக்சாண்டர். இது என்னுடைய ஒரு தமிழாக்க முயற்சி. எல்லா புகழும் மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக. ஆமென்.